இந்த கிரகங்கள் அவங்களுக்கு வலிமை வாய்ந்தது. அந்த வலிமை வாய்ந்த கிரகத்தை வந்து நீங்க வந்துட்டு எப்ப இந்த நீங்க பயன்படுத்த முடியும்? நீங்க அதை நீங்க பிராக்டிக்கலா வந்தாதான் முடியும். சிவகுமார், 27 நட்சத்திரத்தினுடைய நட்சத்திரங்களை வரிசையா சொல்லிடுவீங்களா உங்க ஜாதகத்துல? திண்டுக்கல் சிவகுமார். சிவகுமார், சார் வணக்கம் சார். வணக்கம் சார். 27 நட்சத்திரத்தையும் வரிசைப்படுத்தி சொல்லிடுவீங்களா உங்க ஜாதகத்துல என்ன பாவத்தை தொடர்பு கொண்டிருக்குன்னு? கொஞ்சம் இதான் சார். இல்ல எவ்வளவு ஜாதகம் போட்டிருக்கீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 250 வரைக்கும் போட்டிருக்கேன் சார். 250 போட்டிருக்கீங்க. காந்திமதி மேடம் சொல்லிட முடியுமா? காந்திமதி மேடம் சொல்லிட முடியுமா? முடியாது சார், ஒரு சில இடத்துல மறந்துடும். எவ்வளவு ஜாதகம் போட்டிருக்கீங்க? அதற்கும் நிறைய போட்டுருக்கேன் சார். எவ்வளவு சும்மா சொல்லுங்க, ஒண்ணும் இல்ல. நம்ம ஒண்ணும் இங்க நீங்க ஜாதகம் போட்டதுக்கெல்லாம் கமிஷன் கேட்க போறது இல்ல. சும்மா சொல்லுங்க. இல்ல சார், ஒரு 2000 ஜாதகம் பக்கமா 2000 ஜாதகம் போட்டிருக்கீங்க. நான் எதற்காக அந்த வார்த்தையை நான் ப்ராமிஸே பண்ற மாதிரி இருக்கேன். ஜாதகமே பார்க்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வேட நல்லா கவனிங்க. ஜாதகமே பார்க்க மாட்டேன் அப்படின்னு நான் ப்ராமிஸ் பண்றேன்னு அர்த்தம். ஏன்னா என்ன முக்கியம் அப்படிங்கறது வந்து அந்த சீரியஸ்னஸ் தெரிய மாட்டேங்குது. ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வர்றாங்க வாட்ச் பண்றாங்க, ரைட் ஏதோ சொல்றாரு, ஒரு டோர்ஸ் பொழுது போயிருது, ஏதோ ஒரு வாட்டி ஜாலியா கமெண்ட் அடிச்சிட்டு இருக்காரு, ஏதோ சொல்றாரு, நம்ம கேட்போம் அப்படின்னு தான் வருவீங்க ஒழிய அதோட சீரியஸ் புரிய மாட்டேங்குது. ஏன்னா நான் இன்னைக்கு சொல்றேன், இது வந்து சாதாரண தொழில் இல்ல. இந்த ஜோதிட துறையில வந்துட்டு நான்லாம் நினைச்சிருந்தேன்னா இப்பவும் சொல்றேன், 100 கோடிக்கு மேல சம்பாதிச்சிருக்கலாம் இதே தொழிலாவே. பணம் பணம்னு உட்கார்ந்து இருந்தேன்னா. ஆனா கண்டிப்பா ஜோதிட கிளாஸ் எடுத்திருக்க முடியாது, நிச்சயமா எடுத்திருக்க முடியாது. இதே தொழிலா சம்பாதிக்க இன்வெஸ்ட் பண்ண அப்படி போட எப்படி போடன்னு பண்ணியிருந்தேன்னா நிறைய 100 கோடிக்கு மேல சம்பாதிச்சுன்னா என்னால எடுத்து காட்ட முடியும் இதே தமிழ்நாட்டிலேயே. சர்வசாதாரணமா சம்பாதிக்கக்கூடிய தொழிலுங்க இது. அப்படிப்பட்ட தொழில வச்சுக்கிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, சரி இதை விட இன்னும் பெருசு இருக்குன்னு நினைக்கிறீங்க. அந்த சீரியஸ் புரிய மாட்டேது. ஏன்னா நான் அனுபவிச்சவன். அனுபவித்தனால மட்டும்தான் வந்து அதை வந்து உணர முடியும். உணர்றதுனாலதான் உங்கள்ட்ட ரொம்ப அதிகாரமாகவும் ரொம்ப ஆசையோடையும் கேட்கிறேன். வேற ஒண்ணும் இல்லை. சரி நம்ம ஆளுங்க 10 பேர் சம்பாதிச்சா நமக்கு ரொம்ப ஆசை. பரவாயில்ல, தொழில் மூலமா நல்லா சம்பாதிக்கிறாங்களே அப்படிங்கிற எண்ணமே ஒழிய மற்றபடி நீங்க சம்பாதிச்சு நல்லா இருக்கிறத பார்த்து பொறாமப்படுறதுக்காக இல்லை. என்னடா அவெல்லாம் இவ்வளவு சம்பாதிச்சிட்டானே அப்படிங்கிறது. நீங்க சம்பாதிச்சீங்கன்னா நான் வந்து ரொம்ப பெருமைப்படத்தான் செய்வேன். பரவாயில்ல, கொஞ்சம் கூடுதலா நம்ம ஸ்டூடெண்ட் நல்லா சம்பாதிக்கிறாங்கிறத ஆசைப்படக்கூடியதுனாலதான் சொல்ல வரேன். அதனால எப்பொழுதுமே தெரிஞ்சுக்கிறேங்க, ஜாதகம் பார்க்கும் பொழுது நம்ம என்ன செய்யறோம், மெயினா உங்க ஜாதகத்துல என்ன இருக்கு அப்படிங்கறத படிக்காம நம்ம வந்து பெரிய ஆளு அப்படிங்கறது தயவு செய்து காமிச்சுக்கிறாங்க. காரணம் என்னன்னா, நம்ம நம்மளையே முழுசா தெரிஞ்சுக்கிறோம். எப்படி அடுத்தவர்களுக்கு நம்ம பலன்னு சொல்ல முடியும்? நம்ம யாருன்னு இன்னும் தெரிஞ்சுக்கிறல. நட்சத்திரம் என்ன, ஒரு கிரகம்னு வரும்போது என்ன செய்றீங்க, அது நின்ற நட்சத்திரம் என்ன இருக்கு, அது நின்ற உபநட்சத்திரம் என்ன இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நீங்க எழுதும் பொழுதே போன கிளாஸ்ல அதே எழுதியிருப்பீங்க. ஒரு கிரகம் நேரடியாக ஒரு பலனை கொடுக்கும் பொழுது அது நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். அதற்கடுத்து என்ன பார்த்தோம்னா, இந்த பகுதியில, அதாவது நட்சத்திர பகுதியில 8 வந்துருச்சுன்னு வச்சுக்கிறேங்க. 8 வந்துருச்சுன்னு வச்சுக்கிறேங்க. பெருசா ஒண்ணு ஃபீல் பண்ண வேண்டாம். பெருசா ஃபீல் பண்ண வேண்டாம். காரணம் என்னன்னா, அது அகம் சார்ந்த விஷயங்கள். நான் அதான் நேத்து போன கிளாஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்தேன்னா, அரசு ஊழியர்கள்ல நல்ல பதவியில இருக்கிறவங்க, அரசியல்வாதிகள்ல நல்ல நிலையில இருக்கவங்க பெரும்பகுதி எதுல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கண்ணாடி போட்டிருப்பாங்க. அப்ப கண்ணாடி போட்டிருக்காங்கன்னா என்ன அர்த்தம், சூரியன் கெட்டு போயிருக்குன்னு சொல்லுவோம். சூரியன் கெட்டு போயிருந்தா மட்டும்தான் நமக்கு கண்ணாடி போட்டிருப்பாங்க. 6ஆம் பாவம் தொடர்பு கொள்ளணும், இல்லாட்டா 8ஆம் பாவம் தொடர்பு கொள்ளணும், இல்லாட்டா 12ஆம் பாவம் தொடர்பு கொள்ளணும். 6ஆம் பாவம் என்பது நோய், 8ஆம் பாவம் என்பது கடுமையான நோய், 12ங்கிறது இழப்புன்னு சொல்றோம். அப்ப அது மாதிரி இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன சொல்றோம், கண்ணாடி போட்டிருப்பாங்க. அப்ப ஒரு கொஸ்டின் என்ன வந்துச்சு, பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் பாத்தீங்கன்னா கண்ணாடி போட்டிருக்காங்களே, ஆனா அரசியல்ல பெரிய லெவல்ல ஜொலிக்கிறதுக்கோ இல்ல அரசு அதிகாரிகள் பெரிய லெவல்ல வந்து உயர் பதவியில போறதுக்கோ சூரியன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்களே. அப்ப சூரியன் நல்லா இருக்கணும் அப்படின்னா சூரியன் கெட்டு போனவங்க எப்படி வந்து பெரிய பதவியில போறாங்க? இதுதான் கொஸ்டின். அந்த கொஸ்டினுடைய வெளிப்பாடு தான் என்னாச்சு, 2ஆம் பாவத்துல இந்த பக்கம் 8 வந்ததுன்னா நீங்க பயப்பட வேண்டாம், அகம் சார்ந்த விஷயத்துல பிரச்சனை உண்டு. இந்த மாதிரி ஜாதகங்கள்லாம் என்ன வரும், இந்த பக்கம் 8 வந்து இந்த பக்கம் 6 இருக்கும், இல்ல இந்த பக்கம் 2 இருக்கும், இல்ல இந்த பக்கம் 10 இருக்கும், இல்ல இந்த பக்கம் 9 கூட இருக்கலாம். அரசியல்ல பேரு புகழ் இருக்கும், சம்பாதிச்சிருக்க மாட்டார், ஒரு பைசா கூட சம்பாதிக்கலங்க. அரசியல் போய் செலவழிச்சுட்டு வந்தாருங்க. 9 10னா என்ன சொல்லுவான், அரசியல்ல பெரிய ஆளுங்க அவரு. 2னா என்ன செய்வான், அரசியல்ல வருமானம் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லுவோம். பாக்குறமா பாக்கலையா? அதே 8 8ஆ கூட வரலாம். லஞ்ச பணம் வாங்குறவங்க நிறைய பார்க்கலாம். ஆனா இந்த செயல 8 வர்றதை பத்தி
நீங்க பயப்பட வேண்டாம் அப்படிங்கறது தான் போன கிளாஸ்ல அழுத்தமா சொன்னேன். அகம் சார்ந்த விஷயத்துல பிரச்சனை இருக்கும். அப்ப அகம் சார்ந்த விஷயங்கிற பொழுது கண்ணாடி அணிந்திருப்பார். புரியுதுங்களா? கண்ணாடி அணிந்திருப்பார்கள். இந்த கொஸ்டினை தான் நான் ஆரம்பத்துல ஒரு 2016-17 இருந்து இந்த கொஸ்டின் ரொம்ப பேர்ட்ட கேட்டேன். சூரியன் நன்றாக இருந்தால் அரசு பதவி இல்ல அரசாங்க விஷயங்கள் இல்ல அரசியல ஜெயிக்கலாமா? ஆமா. அப்புறம் சார் அரசியல்ல பெரிய பெரிய அமைச்சர்களா இருக்கட்டும், பெரிய பெரிய பதவியில் இருக்க கண்ணாடி போட்டிருக்காங்க. அப்ப சூரியன் கெட்டு போச்சு தானே. சூரியன் கெட்டு போனா தானே கண்ணாடி போட முடியும். ஆமா. அப்ப கெட்டு போனது எப்படி சக்சஸ் ஆக முடியும்? இந்த கொஸ்டின் நம்ம எழுப்பினதுனாலதான் நம்ம என்ன செய்யறோம்? எந்த இடத்துல உட்காந்தா அப்ப அதற்கு 10 ஜாதகம் வாங்கி பார்த்து இவருக்கு இந்த இடத்துல கெட்டு போயிருக்கு, இல்லைன்னா இதன் ரீதியாக தொடர்பு கொள்ளுது, நட்சத்திர ரீதியாகவோ உபநட்சத்திர ரீதியாகவோ சூரியன் தொடர்பு கொள்றாரு, அதனால கண்ணாடி போட்டிருக்காரு அப்படிங்கறது தெரிஞ்சதுக்கு பின்னாடி தான் நம்ம வெளியவே சொல்ல முடியும். அதனால அது அப்புறம் பார்க்கலாம். ஜென்ரலா பார்க்கல இந்த பக்கம் 8 வந்தா நல்லது. ஆனா எதற்கு கெடுதல்? அகம் சார்ந்த விஷயத்துக்கு கெடுதல். இந்த பக்கமும் 8 வரக்கூடாது, இந்த பக்கமும் 8 வரக்கூடாது. அவமானப்பட்டு போறது மாதிரி இருக்கும். அரசியல் அவமானப்பட்டு வெளியே போறது மாதிரி இப்ப பார்த்திருக்கோம். இப்ப கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி கூட பெரிய அமைச்சர் அவருடைய வார்த்தைகள் மூலமா வெளிப்பட்டு இன்னைக்கு என்னாச்சுங்க, சைவம் பிராமணம் சொல்லிட்டு ஒரு வார்த்தைய, சைவம் வைணவம் சொல்லி வார்த்தையை விட்டு நீங்க அசிங்கப்பட்டு சங்கடங்கள் வந்துச்சு. இந்த மாதிரி சங்கடமான சூழ்நிலையை உருவாக்குறதெல்லாம் பாத்தீங்கன்னா, அதே மாதிரி உயர் அதிகாரிகள் லஞ்சம் வாங்கி வெளியேறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா 8ஆம் பாவமே கடைசியா தொடர்பு கொள்றது, சங்கடப்படுறது. அப்ப பாவங்கள் ரீதியாக நீங்க எப்பொழுதுமே பார்க்கையில இந்த பகுதியில 8 வரக்கூடாது, இந்த பகுதியில 12 வரக்கூடாது. இந்த பகுதியில 8 வரலாம், இந்த பகுதியில 12 வரலாம். ஆனா இந்த பகுதியில என்ன இருக்குன்னு பாருங்க. அதுதான் அந்த கிரகத்துக்கு, நான் நல்லா சொல்றது புரிஞ்சுக்கிறேங்க, இந்த பாவத்துல இருக்கக்கூடிய கிரகத்துக்கு நேரடி பலன். நேரடி பலனுக்கு பார்க்கும்போது அப்படித்தான் பார்க்கணும். நட்சத்திரம் கெட்டு போச்சு சார், பரவாயில்ல, உபநட்சத்திரமாவது நல்லா இருக்கான்னு பாருங்க. அது நல்லா இருந்தா கூட பரவாயில்ல. இங்கேயும் நல்லா இருக்கு, இங்கேயும் நல்லா இருந்துச்சுன்னா அது யோக ஜாதகம். இங்கேயும் 10 காமிக்குது சார், இங்கேயும் 10, சூப்பர் ஜாதகம். இங்கேயும் 10, இங்கேயும் 10, பொருளாதார ரீதியாக சூப்பர் ஜாதகம். சூப்பர்னு எதை வச்சு எப்போதுமே சொல்லணும் அப்படின்னா, எல்லாருடைய மனநிலையுமே எப்படி இருக்குன்னா, பணம் அப்படிங்கிற நோக்கில தான் நிறைய வருவாங்க. ஏன்னா பணம் இல்லாட்டா அந்த உலகத்துல எதுவுமே இல்லை. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிறீங்க. உங்க குழந்தைகளுக்கு, உங்களுடைய வாரிசுக்கு, உங்களுடைய பேரம்பேத்தி யாரா இருந்தாலும் முதல்ல நீங்க சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்னன்னா, ஒண்ணு எஜுகேஷன், கல்வியை கத்துக்க, 2வது பணம். இந்த பணம் தாப்பா வாழ்க்கையிலேயே முக்கியம், பணத்துல மட்டும் என்னைக்கு தோத்து போகாது அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. மற்றபடி 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. அன்பு, பாசம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் சொல்றது உங்களுக்கு, உங்க குடும்பத்துக்கு, உங்க குழந்தைகளுக்கு. நிறைய பேர் சின்ன வயசு பசங்க படிக்கிறீங்க, நிறைய வயசானவங்களும் இருக்கீங்க, என்னை விட சீனியர்ஸ் நிறைய இருக்கீங்க. நீங்க கடைசியில உங்க வகையரா, உங்க வாரிசுக்கு விட்டுட்டு போறது இந்த 2 வார்த்தை தான். எஜுகேஷன் படிச்சுக்க, பணத்துல மட்டும் என்னைக்கும் தோத்து போகாது. இந்த 2 விஷயத்த மட்டும் கத்து கொடுத்துருப்பாங்க. வேற எதுவுமே தேவையில்லை. ஆரோக்கியம்லாம் பணம் வந்தா வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. இன்னைக்கு பணம் லட்சக்கணக்கில் இருந்தா இதய மாற்றுச்சிறுவையில இருந்து, நுரையீரல் மாற்றுச்சிறுவையில இருந்து, கல்லீரல்ல இருந்து எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு காலத்துலனா நானே சொல்லியிருப்பேன், நுரையீரலுக்குலாம் மாற்று சிகிச்சையே கிடையாதுங்க அப்படிலாம் சொல்லியிருப்பேன். ஆனா அப்ப அதெல்லாம் கிடையாது, எல்லாமே வந்துட்டு இருக்கு நவீன காலத்துல. அதனால மெயின் பாவம் 2ஆம் பாவம், அது சார்ந்ததான் நிறைய வருவாங்க நம்மகிட்ட கேள்விகள். அப்ப நம்ம மன ரீதியாவே என்ன சொல்லுவோம், இந்த பாவம் நல்லா இருக்கு சார்ன்றோம். ஆனா கேள்விகள் என்ன, திருமணம் சார்ந்து வர்றாங்கன்னு வச்சுக்கிறேங்க, 2-10 நல்லதுன்னு பார்த்தா நல்லது இல்ல. ஒரு கேள்விகள் எப்படி இருக்கு, ஒருத்தரை சந்திக்க வேண்டியிருக்கு, ஒரு சமூகத்துல பெரிய லெவல்ல சேவை செய்ய வேண்டியிருக்கு, 2-10 சிறப்பா வராது. அப்ப அதற்குரிய பாவங்களை தடுக்கக்கூடியது எது, செயல்படுத்தக்கூடிய பாவங்கள். அப்ப நம்ம கேள்விகள் கேட்கும் பொழுது அந்த கேள்விக்கு தகுந்தவாறு பாவங்களை மாத்தணும். நிறைய முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கேள்விகள் கேட்கும் பொழுது கேள்விக்கு தகுந்தவாறு பலன்களை மாத்த தெரியணும். அப்பதான் உங்களால அவர் என்ன கேள்வி கேட்கிறாரு, நடக்கக்கூடிய புத்தி என்ன, அந்த புத்தி சார்ந்து வரும் பொழுது அந்த கேட்கக்கூடிய கேள்விக்கு அந்த புத்தி எந்த பாவத்தை தொடர்பு கொள்ளுது, அந்த பாவம் இதுக்கு சாதகமா இருக்கா, பாதகமா இருக்கா, எதிர்க்குதா, தடுக்குதா, இல்ல அந்த பலனை முழுமை பெறாமல் அனுபவிக்க விடாம பண்ணிருக்கோம். இதைதான் நம்ம மெயினா பார்க்க போறோம். அதுல 3 தான் ரொம்ப முக்கியங்கிறத நம்ம ஆரம்பத்திலேயே வகுப்பு எடுத்துட்டோம். ஒரு பாவம் செயல்படும் பொழுது அதனுடைய பலனை முதல்ல நம்ம சொல்லணும். நம்ம அடுத்தடுத்து அதான் பிராக்டிஸ் பண்ண போறோம். அடுத்து அதை முதல்ல சொல்லிடணும். அடுத்து என்ன செய்வோம், அது எதை தடுக்குதுங்கிறத சொல்லணும். அடுத்து என்ன செய்வோம், அது எதை எதிர்க்குதுங்கிறத சொல்லுவோம். அடுத்து என்ன செய்வோம், அது எந்த பாவத்தை முழுமையாக பலனை அனுபவிக்க விடாம ஜாதகருக்கு பண்ணுங்கிறதே தெரிஞ்சுக்கிறோம். அந்த 3 விஷயங்கள் 4 விதமா நீங்க ஃபர்ஸ்ட் பலன் சொன்னாவே நீங்க தாராளமா போர்டை போட்டு உட்கார வச்சிடலாம். நீங்க முழுமை பெற்று தான் ஜாதகம் போடணும்னா என்னைக்குமே போட முடியாது.
ஆஃபீஸ் போட்டுட்டீங்கன்னா கமிட்மெண்ட்ல உள்ள வந்துட்டீங்கன்னு அர்த்தம். மாசம் மாசம் வாடகை கொடுக்கணும், மாசம் மாசம் கரண்ட் பில்லு கட்டணும், மாசம் மாசம் வைஃபை பில்லு கட்டணும், நம்ம உட்காரணும், அதற்கான கூலி நம்ம எடுத்தாகணும். அப்ப நிச்சயமாக என்ன செய்வோம், ஏதாவது ஒரு ஜாதகம் நம்ம வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சிருவோம். தெரிஞ்சவங்களுக்கு என்ன செய்வீங்க, ஒரு குறுஞ்செய்தி அனுப்புவீங்க, நான் ஜாதகம் பார்க்குறேன். இல்ல ஒரு பெட் நோட்டீஸ் அடிச்சு என்ன செய்யுங்க, 7 சனி, கண்டச்சனி, பொங்கு சனி என்பது இல்லை, ஏமாற்று வேலை, தயவு செய்து நம்ப வேண்டாம். குரு பயிற்சி வந்தால் உங்க வாழ்க்கை மாறும் என்பது பிரம்மை. இதுவரை உங்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி சம்பவங்கள் நடைபெற்று இருக்கிறதா என்றால் இருக்காது. ஆகவே அறிவியல் பூர்வமாக துல்லியமான உங்க ஜாதகத்தை தெரிந்து கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு பெட் நோட்டீஸ் அடிச்சு கொடுங்க, வேற ஒன்றும் வேண்டாம். பெருசாலாம் நோட்டீஸ் அடிச்சு விட்டுறன்னு அவசியம் இல்லை. உங்க பகுதியில் போய் அந்த பேப்பர் போடுறவர்கிட்ட போய் ஒரு 500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா போதும், சனி ஞாயிறுல, இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கூட கொடுத்தா கூட போதும். அவர் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு அவர் உங்களுக்கு நேரடியாக விளம்பரம் பண்ணி கொடுத்துருவாரு 500 ரூபாயில. நீங்க 2000 நோட்டீஸ் அடிக்கிறதுக்கு 500 ரூபாயோட மிச்சமாயிரும். அது பாக்குறாங்க பார்க்கல ரெண்டாவது விஷயம், அந்த வார்த்தைகளையே உங்களுக்கு வந்து அந்த ஹெட்டிங்லேயே உங்களுக்கு அந்த அந்த இழுக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிட் நோட்டீஸ், அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. பெருசாலும் செலவழிக்கணும் அவசியம் இல்லை சார். 2000 இல்லை சார், 4 வாரம் கொடுத்தா 2000 மேட்ரே கிடையாதுங்க. 4 ஜாதகம் பார்த்தீங்கன்னா போதும். எனக்கெல்லாம் நேற்று ஒருத்தர் ஜாதகம் பார்க்கணும் சார், இல்லை சார் முக்கியமான விஷயமா இருந்தால் மட்டும் என்னை கூப்பிடுங்க, நான் கொஞ்சம் ஃபீஸ் கொஞ்சம் கூட வாங்க, தயவுசெய்து கோச்சுக்கிறாருன்னு சொல்லி நான் ரிப்ளை கொடுத்துருக்கேன். அதே இன்னொரு நபர் திண்டுக்கல்லேருந்து படிக்கணும் சார், நான் வந்து அக்குப்ரெஷர் டாக்டராக இருக்கேன், படிக்கணும் சார், உங்களுக்கு யாருங்க சொன்னேன், இல்லை சார் என்னுடைய நண்பர் உங்கள் வீடியோ அனுப்பிச்சிருந்தார் சார். அப்போ அவருடைய நண்பர் அவருக்கு வீடியோ அனுப்பிச்சிருந்தாருன்னா, நாங்கள்லாம் கேபி ஒரு இடத்துல படித்தோம் சார், அவர் உங்கள் வீடியோ அனுப்பிச்சிருந்தார் சார், இன்னைக்கு தான் பார்த்தேன், இன்னைக்கு உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பா இங்க யாராவது ஒருத்தர் போய் படிச்சிருப்பாரு கேபி, அதுலயும் நமக்கு வித்தியாசம் மாறுபட்டு நம்ம அடுத்த லெவலுக்கு வந்துட்டோம். அதனாலதான் ஆரம்பத்துல சொன்னேன், கேபின்னு போடுறவங்க தயவுசெய்து என் பேரை யூஸ் பண்ணான்னு சொல்றது காரணம் அதுதான். கேபின்னு சொன்னா மட்டும் உங்களுக்கு நேரடியா வந்து யாரும் இங்க கொட்ட போறது இல்லை. நான் 2012 இருந்து கேபி யூஸ் பண்ணிட்டு இருக்காதுதான், எனக்கு தெரியாம இல்லை, அதனாலதான் சொல்றேன். நம்ம ஒரு அடுத்த ப்ரொமோட்டுக்கு வந்துட்டோம். அடுத்த ப்ரொமோட்டுக்கு வரும்போது அதை நீங்க ப்ரொமோட் பண்றதுக்கு என்னவோ அதை மட்டும் பாருங்க. ஓகேங்க, சரிங்க. இப்ப பாருங்க, இந்த வீட்டை பொறுத்தளவுல லக்னத்துல குரு இருக்கு, மறுபடியும் நட்சத்திர வழியா பாக்குறோம், கெட்டு போகல, உபநட்சத்திரம் வழியா பாக்குறோம், கெட்டு போகல. அப்ப இந்த கிரகங்களை பொறுத்தளவுல நேரடியாக ஒரு பலன் பார்க்கும்போது நன்றாக இருக்கிறது. இதுல யாருக்காவது பழைய புது மாணவர்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இப்படி எது பாத்துடலாமா? போன கிளாஸ்ல அதை எடுத்தேன், பாத்துடலாங்களா? சொல்லுங்க, ஏதாவது எல்லாருக்குமே தெரியுமா? அடுத்தது போயிடலாமா? அடுத்தது போயிடலாங்களா? இருங்க, வீடியோ இது ஆன் பண்ணினேன். பழைய ஸ்டூடியோ மியூட்ல தான் இருக்கு, அன்மியூட்ல தான் இருக்கு. சொல்லுங்க, அடுத்தது போயிடலாமா? அடுத்தது போயிடலாங்களா? பேசுங்க, பொதுமானவர்கள் தான் கேட்கிறேன். சார் அது கெட்டு போகலன்னு சொல்லிடலாம், அதுக்கு எப்படி பலன் சொல்றதுங்கிறதா சார் பலன் கொஞ்சம் சொல்றதே டவுட். சொல்லல, இது ஓகே புரியுதுன்னு மட்டும் சொல்லுங்க. ஓகே ஓகே சார், கெட்டு போச்சா இது இல்லையாங்கிறது புரியுதா? கிளியரா தெரியுது. இது புரியுது புரியலையா? சார். கிளாஸ்ல எடுத்ததுல நட்சத்திர ரீதியாக 8 இருந்தா பயப்பட வேண்டாம், அகம் சார்ந்த விஷயத்துல பிரச்சனை இருக்கு. உபநட்சத்திர ரீதியாக கெட்டு போயிருக்க கூடாது, 8 12 வரக்கூடாது. இது புரியுதா? பலன் சொல்றதெல்லாம் அப்புறம் சொல்லுவோம். பலன் சொல்றது முதல்ல பாக்குற முறை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறேங்க. இது புரியுதுங்களா? புரியுதுங்க சார். எல்லாத்துக்குமே புரியுதா? புரியுதுங்க சார். புதுமானவர்கள் சொல்லுங்க, புதுமானவர்கள் சொல்லுங்க. பழைய மாணவர்கள் தேவையில்லை, புது மாணவர்கள் வந்திருக்கீங்க, 12 பேர் இருக்கீங்க. அந்த புது மாணவர்களுக்கு எல்லாருக்குமே புரியுதான்னு மட்டும் பாருங்க. புரியுதுங்க சார். ஓகே, சரி, நம்பரை மட்டும் பார்த்து புரியுதுங்க சார், அது நம்பரை மட்டும் பார்த்து சொல்றது. ஓகே சார். ஓகே, சரிங்க. ஓகே, அடுத்து போயிடலாம். இப்ப இங்க குரு இருக்கு, 1ஆம் வீட்டுல குரு இருக்கு. இங்க தொடர்பு என்ன வச்சிருக்கு சார்? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, நம்ம சிவகுமார் சாரே சொல்லுங்க. இங்க தொடர்பு என்ன சார் வச்சிருக்கு? தொடர்பு செவ்வாய் எண் என்ன சார்? 5 சார், செவ்வாய் 5. சரி, இப்ப என்ன பலன் சொல்லணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எந்த கிரகத்தை பார்க்கணும் சார், எந்த பாவத்தை எடுத்துக்கணும் சார்? பாவம் வந்துட்டு நம்ம வந்து குரு. அது கிரகம், 1ஆம் பாவத்தை இயக்கக்கூடிய கிரகத்தை எடுத்துக்கிட்டோம். பாவம்ங்கிறது எந்த பாவத்தை எடுத்துக்கிறீங்க? 5ஆம் பாவம் சார். 5ஆம் பாவத்தை எடுத்துக்கிறீங்க. இப்ப குரு 5 வச்சிருந்தா என்ன பலன் சொல்லலாம்? லக்னத்துல முதல்ல என்ன சொல்லணும்? நான் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே சொல்லும் பொழுது ஒரு விதி எழுதிக்கிறீங்க, திரும்ப ஞாபகம் இல்லாட்டா கூட எழுதிக்கிறீங்க. எப்பொழுதுமே செயல்படுத்தக்கூடிய பாவம் இருக்கக்கூடிய பாவத்தினுடைய பலனை முதல்ல சொல்லணும். 1, அதாவது இப்ப 5ன்னு வந்துருச்சுன்னா 5ஆம் பாவத்தினுடைய பலனை ஒருத்தருக்கு சொல்லணும். 1, புரியுதுங்களா? அடுத்து இந்த 5ஆம் பாவம் யாருக்கு 8ஆ வேலை செய்யும்?
அதை நீங்க கால்குலேட் பண்ணணும் தான் ஆரம்பத்திலே பயிற்சி கொடுத்தேன். இந்த 5ஆம் பாவம் என்பது 10ஆம் பாவத்துக்கு 8ஆ வேலை செய்யும். அப்ப 10ஆம் பாவத்திற்கு எதிர்மறையான பாவம் இந்த 5ஆம் பாவம்ங்கிறத முதல்ல தெரியணும். அடுத்து எது 5ஆம் பாவம்? எதை தடுக்கும்? 6ஆம் பாவத்தை தடுக்கும். இந்த 3 பலன். அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாவத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாவத்துக்கு அந்த 4ஆ செயல்படும். இந்த 4 விதமா நீங்க பலன் சொல்லிட்டீங்கன்னாவே உங்களால பலன் சொல்ல முடியும். எங்க 4 விதமா பலன் சொல்லுங்க பார்ப்போம். முதல்ல அதை பிரிக்க முடியுதா? அதனாலதான் ஆரம்பத்துல உங்களுக்கு அந்த பயிற்சி கொடுத்தது. பயிற்சி கொடுக்கும்போது நான் இல்லை சார் எனக்கு தெரியும் சார் தெரியும் சார் எத்தனை பேர் சொன்னீங்க, எத்தனை பேர் எழுதி எழுதி அனுப்புனீங்க. அப்ப அதுக்கு பின்னாடி பயிற்சியே எடுக்காதவங்களாலதான் இப்ப திணற முடியும். எனக்கு இப்ப தெரியும் 5ஆம் பாவங்கிறது 5ஆம் பாவத்தினுடைய பலன் என்னால குரு வச்சு 5 சொல்ல முடியும். அடுத்து அதோட நான் நிக்க போறது இல்ல. இந்த 5ஆம் பாவம் யாருக்கு 8ஆ வேலை செய்யும்னு எனக்கு தெரியும். அதனால அதற்கு ஒரு பலன் என்னால சொல்ல முடியும். அதுபோக 5ஆம் பாவம் யாருக்கு 12ஆ வேலை செய்யும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால அதனுடைய பலன் ஒன்று சொல்லுவேன். அடுத்து 5ஆம் பாவம் யாருக்கு 4ஆ வேலை செய்யும்னு எனக்கு தெரியும். அதனால நான் அதற்கும் பலன் சொல்லிடுவேன். இப்ப நீங்க பாவங்களை பிரிக்கிறத ஆரம்பத்திலேயே சொல்லி கொடுத்துட்டேன். சொல்லி கொடுக்கலைன்னு என்கிட்ட சொல்லவே முடியாது. நீங்க கவனிக்கலன்னு வேணா சொல்லலாம் ஒழிய சொல்லி கொடுக்கல சார்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆரம்பத்திலேயே பாவங்கள் ரொம்ப முக்கியம்ங்க. நீங்க பலன் சொல்லும் பொழுது இந்த பலன் சொல்லும் போது இது தெரியலைன்னா பின்னாடி ரொம்ப திணறுவீங்க அப்படின்னு சொன்னேன். இப்ப சிவகுமார் சாரே திரும்ப சொல்லுங்க. இதுக்கு 5ஆம் பாவத்துக்கு பலன் சொல்லுங்க. 4 விதமா பலன் சொல்லணும். 4 விதமா பலன் சொல்லுங்க. இல்ல புதுமானவர்கள்னா ஈஸ்வரமூர்த்தி சாரு, புவனேஸ்வரி, பாண்டீஸ்வரி, சாந்தகுமாரி மேடம், வேற யார் இருக்கா? உஷா மேடம், வேற ஜிகே, விஜய், வேற யார் இருக்கீங்க? கணேசன் சார் வரல, பெர்மிஷன் வர முடியாதுன்னு இருக்காரு. வேற சொல்லுங்க. நியாயமான எண்ணங்கள் உடையவர். அந்த குரு நியாயமான ஒன்று. எண்ணங்கள் உடையவரா? சரி. 5 வர அப்படினால இயற்கையை ரசிக்கக்கூடியவர். சரி. கலைகள் மீது ஆர்வம் இருக்கும். சரி. சொல்லுங்க, யார் வேணாலும் சொல்லலாம். எல்லாருமே சொல்லுங்க. பயிற்சி தான் கொடுக்குறேன். நானே பலன்னு சொல்லிட்டு நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது ஒண்ணும் உங்களுக்கு புரியாது. வேலைக்கு செல்லும் எண்ணம் இருக்காது. அவர் யார்ட்டையும் போய் வேலை பார்க்கணும். நான் உங்கள்ட்ட கேட்கல. ஜெயக்குமார் பேர் எதுவும் வந்துச்சா? ஜெயக்குமார் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஹைதராபாத் ஜெயக்குமார் நான் சொல்லவே இல்லை. சரி சொல்லுங்க. நீங்க பழைய ஸ்டூடெண்ட். நான் பேர் சொன்னவங்க மட்டும் சொன்னா போதும். ஜோதிடத்தில் ஒரு ஆர்வம் இருக்கலாம். ஏன்னா 5 ஜோதிடம் கலைகள் அப்படிங்கிறதுனால குரு இருக்குது. 1ஆம் பாவங்கிறதுல நம்ம பலன் சொல்றோம். 1ஆம் பாவங்கிறது ஒருவருடைய எண்ணங்கள், ஒருவருடைய சிந்தனைகள், ஒருவருடைய செயல்பாடுகள், அவர் எப்படிப்பட்ட நபர் அப்படிங்கிறத பத்தி சொல்றோம். இப்ப 1ஆம் பாவம் 5ஆம் பாவத்தை தொடர்பு கொள்வது நல்லா புரிஞ்சுக்கிறோங்க. 1ஆம் பாவம் 5ஆம் பாவத்தை தொடர்பு கொள்கிறது. 1ஆம் பாவங்கிறது குரு இயக்குறாங்கிறதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 1ஆம் பாவத்தினுடைய ரிசல்ட் வந்து 5ஆம் பாவங்கிறது நமக்கு தெரியுது. லக்ன பாவத்துல ஒருத்தருக்கு குரு இருந்தால் அவருடைய லக்ன பாவம் கேரக்டர் என்ன? நீங்க 4 சொன்னாவே போதும். நீங்க ரொம்ப எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற வேண்டாம். நிறைய பேர் திணறதுக்கு காரணம் என்னன்னா படிச்சது பூரா கொண்டாந்து அப்படியே அப்ளை பண்றீங்க. இப்ப 10 வயசு பையன் இவருக்கு போய் நீங்க வந்துட்டு ஜோதிடம் அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்க. 1ஆம் பாவம் ரொம்ப விளையாட்டுத்தனமா இயல்பு இருக்குங்கிறத சொல்லாம 1ஆம் பாவங்கிறத அவருடைய கேரக்டர்னு சொல்லிட்டேன். அவருடைய செயல்படக்கூடிய எண்ணங்கள், சிந்தனைகள்னு சொல்லிட்டேன். அது 5ஆம் பாவத்தை தொடர்பு கொள்கிறதுங்கிறது சொல்லிட்டேன். சொல்லுங்க. விட்டு கொடுக்கும் தன்மை உடையவர், ரொம்ப பிடிவாத குணம் இல்லாதவர். இப்படி சொல்லி பழகுங்க. ஓகே. ஏன்னா விட்டு கொடுக்கும் தன்மை உள்ளவர்னு என்ன அர்த்தம்? 5ஆம் பாவம் 6ஆம் பாவத்தை தடுக்குது. புரியுதுங்களா? 6ஆம் பாவங்கிறது பிடிவாதம். சரிங்களா? அப்ப 5ஆம் பாவம் செயல்படுறதுனால 6ஆம் பாவம் அது விளக்கமா சொல்லுங்க. நீங்களே சொல்லணும்னு அவசியம் இல்லை. எல்லாருமே பேசணும், எல்லாருமே சொல்லி ஆகணும். நான் அப்படியே வாட்ச் பண்ணிட்டே போவேன் சார். அன்னைக்கு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காங்க, சார் 6ஆம் வீட்டுல ராகுவை பத்தி சொல்லி சார் சிறப்பா ஒரு பலன் சொன்னீங்க சார், தொப்பையை பத்தி சொன்னீங்க சார் அப்படின்ட்டு. நான் அப்படி சொல்லியே கொடுக்கல.
ஒருத்தவங்க வந்து நீங்க இந்த கிளாஸ்ல இருக்கவங்க டைப் அடிச்சு எனக்கு அனுப்பிச்சிருப்பீங்க. நான் தொப்பைங்கிற ராகுக்கு என்னைக்குமே சொல்லியிருக்க மாட்டேன். என் தூக்கத்துல கேட்டா கூட வராது, ராகு தொப்பைன்னு வராது. குரு தான் தொப்பைன்னு வரும். ராகுனா பெருங்குடல், நுரையீரல், அது சம்பந்தமா சொல்லியிருப்பேன் ஒழிய நிச்சயமாக தூக்கத்துல அடிச்சு கேட்டா கூட ஜோதிடத்துல மட்டும் எனக்கு வேற எது தவறுதலா வராது. வேற இதுல வேணா நான் ஏதாவது தப்பா சொல்லியிருக்கேன். ஜோதிடம்னு வரும்பொழுது பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து எனக்கு ரத்தத்திலே ஊர்னதுனால அது வராது. அதனால இப்ப நீங்க கவனிக்கிறது தவறா கவனிச்சுட்டு 6ஆம் வீட்டுல ராகு வச்சு தொப்பையை பத்தி அருமையா கிளாஸ் எடுத்தீங்க சார்னா இது வந்து ஏதோ ஒரு ஜோக் அடிச்சது மாதிரி இருக்கு. சரி, பரவாயில்ல, சொல்லுங்க. எல்லாருமே சொல்லுங்க, எல்லாருமே பேசி பழங்க. எனக்கு இது இந்த 1ஆம் பாவத்தில் 5ஆம் பாவம் தொடர்பு கொண்டா என்ன பலன் கிடைக்குங்கிறத எல்லாருமே எனக்கு எழுதி அனுப்பணும். நான் சொல்றது சிம்பிளா இதுக்கு மட்டும் சொல்லி அனுப்புறேன், அடுத்ததுக்கு நீங்க எழுதுறீங்க. 5ஆம் பாவம் என்பது குருன்னு வந்துட்டாவே இயல்பை நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. எப்பொழுதுமே குரு 5ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டா அவன் சின்ன பிள்ளை மாதிரி. ஏன்னா குழந்தைங்கிறது குரு 5ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டா அந்த வார்த்தையை சொன்னாவே போதும். அவர்கிட்ட பலன் சொல்லும்போது நீங்க சின்ன பிள்ளை மாறிங்க, நீங்க குழந்தை மாறிங்க. அவன் உண்மையிலே அப்படித்தான் இருப்பாரு, குழந்தை மாதிரி. சார் உங்களை யார் வேணாலும் ஏமாத்திரலாம் சார், பாவம் சார் நீங்கன்னு சொல்லி பழகுங்க. பலன் யதார்த்தமா சொல்லி பேசி பழகுங்க. 5ஆம் பாவம் இயற்கையை ரசிப்பவர், அதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்து போறது. நார்மலான வேர்டா உங்க பகுதியில என்ன வழக்கு மொழி இருக்கோ அதன் ரீதியாக வந்து பாத்தீங்கன்னா பலன்களை சொல்லி சொல்லி பழகுங்க. இப்ப குரு என்பது உங்களுக்கே தெரியுது. அப்ப குருன்னு வரும்போது நம்ம என்ன சொல்றோம்? நியாயம், நேர்மை, ஒழுக்கம், இதெல்லாம் வந்து பொதுவான பலன். நல்லா புரிஞ்சுக்கணுங்க, இதெல்லாம் பொதுவான பலன். பொதுவான பலனை கூட அப்படியே படிச்சுட்டு போயிட்டு ஆசிரியர், சரிங்களா, நீதிபதி, இதெல்லாம் எல்லாமே குருல இருக்கு. அகம்பொருள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கு. சுத்தத்தை எதிர்பார்ப்பவர், ஏகப்பட்டது இருக்கு. லக்ன பாவத்துக்கு என்ன சொல்லலாம்? 1ஆம் பாவத்துல குரு இருக்கும்போது என்ன சொல்லலாம்? அதே 2ஆம் பாவம் வரும்போது நம்ம என்ன சொல்லலாம்? 12 பாவங்கள்ல வரும்போது எப்படி சொல்லலாங்கிறதுக்கு உங்களுக்கு புக்லையும் கொடுத்துருக்கேன், இங்க குரூப்லையும் இதுலயும் இருக்கு, சாப்ட்வேர்லையும் கொடுத்துட்டேன். நம்ம வந்து இதை படிச்சு அப்படியே அப்ளை பண்ண முடியாது, உணர்ந்து அப்ளை பண்ண தெரியணும். உணர்றது எப்போ உணர முடியும்? சாதகம் கேட்கும்போது நீங்க சொல்ல சொல்ல ஒரு ஆமாம் பாரு, லக்னத்திலே அவருக்கு குரு இருக்கு 5, சின்ன பிள்ளை மாதிரி சார் நீங்க. அப்புறம் அடுத்து நீங்க சொல்லலாம் 5ஆம் பாவத்துக்கு என்னென்ன இருக்கோ அதை நீங்க சொல்லுங்க. விட்டு கொடுக்கும் தன்மை, சரிங்களா, யாரையும் ஈஸியா நம்புறது, யாரையும் ஈஸியா நம்புறது. யாருங்க அது? யாராவது ஒரு ஆளு வீடியோ ஆன் பண்ணாவே இது பண்ணிடுறீங்க, பேச ஆரம்பிச்சிருங்க. டெய்லி சொல்லிட்டு தான் இருக்கேன். அப்ப 5ஆம் பாவத்தை பொறுத்தளவுல உங்களுக்கு குரு வந்து 5ஆம் பாவம்னா 5ஆம் பாவத்துல ஒரு பலன் சொல்லுங்க, ரொம்ப எல்லாம் சொல்ல வேண்டாம். 5ஆம் பாவத்துல ஒரு பலன் சொல்லுங்க. அந்த 5ங்கிறது நீங்க சொல்ற மாதிரி இயற்கையை ரசிக்கிறதா இருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. அழகான குழந்தையா இருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. பிடிவாத குணம் இருக்காது, இல்லைன்னு சொல்லல. அப்ப 5ஆம் பாவம் என்ன இருக்கோ 5ஆம் பாவத்துக்கு உள்ளத சொல்லிட்டு அடுத்து 6ஆம் பாவத்தை வச்சுக்கிட்டு 5க்கு பலன் சொல்லி பழகு. அடிமை வேலை பார்க்கறது பிடிக்காது. ஏன் பிடிக்காது? ஒரு கொஸ்டின் கேட்கறான்னு வச்சுக்கிறேன், ஏன் பிடிக்காது? இவர் இயல்பாவே பாத்தீங்கன்னா குருவே 5 உட்கார்ந்து இருக்காரு. அப்ப குரு 5ங்கிறது என்ன? நியாயமான முறையில என்னுடைய திறமையை வச்சு நான் வந்து என்னால சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற திறமை உள்ளவர். என்னால் போய் இன்னொருவரிடம் அடிமையாக இருக்க முடியாது என்கிற எண்ணம் உள்ளவர். அடுத்து என்ன சொல்றோம்? பிடிவாத குணம் இருக்காதுங்கிறோம். 6ஆம் பாவத்தை 5ஆம் பாவம் தடுக்கிறதுனால சொல்றோம். வேலைக்கு போக எண்ணம் இருக்காது, பிடிக்காது. கடன் வாங்குறது பிடிக்காது. ஏன்னா 5ஆம் பாவம் இருக்கிறதுனால பொதுவா வந்து ஒருத்தர் போய் நம்ம போய் கெஞ்சிக்கு நிக்கிறது பிடிக்காது. அப்படிங்கிறதுனால தான் 5ஆம் பாவத்துக்கு பலனை சொல்லிருங்க. 6ஆம் பாவம் பெரிய லெவல்ல இந்த ஜாதகருக்கு நோய் தாக்காது. அடுத்து 10ஆம் பாவம் பொறுப்பான விஷயங்களை எதுவும் கொடுக்க கூடாது. பொறுப்பான விஷயங்களை எதுவும் கொடுத்தோம்னு வச்சுக்கிறேங்க. ஒரு வீட்டை பூட்டிட்டு சாவி பத்திரமா வச்சுக்கிறாங்கன்னா அது பாத்துக்கிற மாட்டாரு. ஏன்னா 10ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவம். ஒரு தொழிலை செய்யக்கூடிய திறமை இல்லை. எந்த தொழிலை பணத்தை மூலதனமாக போட்டு செய்யக்கூடிய தொழில் இவருக்கு சரிப்பட்டு வராது. அப்ப 6ஆம் பாவத்துக்கு பலன் சொல்லிட்டீங்க, 10ஆம் பாவத்துக்கு பலன் சொல்லிட்டீங்க. 5 வச்சு பணத்தை அவர்கிட்ட கையில கொடுத்தானே அதை உருப்படியா முழுமையா பாதுகாக்க மாட்டாரு, அதை செலவழிச்சுட்டு வந்துருவாரு. செலவழிக்க கூட நினைப்பாரு, ஏதாவது காரணம் சொல்லிட்டு செலவழிச்சுட்டு வந்துருவாரு. இந்த 4 காரணங்களை நீங்க 5 காரணங்களை சொன்னாவே போதும் பலன் சொல்றது. 5ஆம் பாவத்துக்குரிய பலன். 5ஆம் பாவம் 6ஆம் பாவத்தை தடுப்பதால் அடிமை யார்ட்டையும் அடிமையா இருப்பதை விரும்ப மாட்டாருன்னு சொல்லுங்க. வேலைக்கு போகணும் கூட தேவையில்லை, அடிமையா இருக்கணும்னு விரும்ப மாட்டீங்க. பொதுவா போய் கடன் இந்த மாதிரி விஷயங்களை ஈடுபடக்கூடாதுன்னு நினைப்பீங்க சார்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தன்னுடைய திறமையை வச்சு தான் சார் நம்ம வாழணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பெரிய லெவல்ல உழைப்பை நம்ப மாட்டீங்க. உழைக்கணும் அப்படிங்கிற நபர் கிடையாது. அடுத்து என்ன சொல்றோம், நோய் நொடிகள்லாம் பெருசா வராது உங்களுக்கு, அது நம்மளா சொல்றது. அடுத்த 10ஆம் பாவம் என்ன சொல்றோம், பெரிய லெவல்ல அதிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்காது. தோரணையா நடந்துக்கிறணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்காது. பொறுப்பா ஒரு விஷயத்தை போய் உட்காந்து இந்த இடத்துல இருந்து கட்டுப்பாடா உட்காரணும் அப்படின்னா உங்களால முடியாது. இயல்பா சொல்லி பழகுங்க. இந்த இடத்துல ஃபுல்லாவே 4 மணி நேரம் நீங்க தான் உட்காந்து ஃபுல்லா பாத்துக்கிறோன்னா உங்களால உட்கார முடியாது சார். அதே ஏன்னா இந்த 10ஆம் பாவத்துக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய நபர்கள் இவங்க. அடுத்து என்ன சொல்றோம், பணத்துக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 4ஆம் பாவமா செயல்படக்கூடியவங்க. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, 4ஆம் பாவமா செயல்படுறதுனால 2ஆம் பாவங்கிறது பணத்துக்கு பெரிய லெவல்ல முக்கியத்துவம் கொடுக்காது. அந்த பணம்லாம் வாழ்க்கையில என்ன சார், பணம் தான் சார் வாழ்க்கையா, பணத்தை விட அதை விட எவ்வளவோ இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய நபர் சார். அப்படின்னு அவருடைய இயல்பை சொல்லும் பொழுது அவர் எல்லாவற்றிற்குமே ஆமான்னு சொல்லுவார். நம்ம திரும்ப கண்டிப்பா உங்க ஜாதகம் போட்டு இல்ல உங்க சார்ந்த ஜாதகம் போட்டு பிராக்டிஸ் பண்ணத்தான் போறோம். அப்ப இதெல்லாம் ஒரு நபருக்கு இருந்தால் அவர் லக்ன பாவத்துல குரு 5. நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், எப்பொழுதுமே பலன் சொல்லும்போது அவசரப்படாதீங்க, அடுத்தவட்ட கேட்கணும் நீங்க அவசியமே இல்லை. முதல்ல நீங்க பலன் சொல்லும்போது 5 வித வழி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. சாரி, 4 விதமான வழிகள் கொடுத்துருக்கேன். அந்த 4 விதமான வழிகள்ல ஒண்ணு நேரடியாக பலன் சொல்லுங்க. நீங்க உடனே ஒரு கொஸ்டின் கேட்கலாம், சார் ஒரு சில கிரகங்கள்லாம் 4-5 பாவங்களை தொடர்பு கொள்ளுது. நிச்சயமாக 4-5 பாவங்களுக்கு வேலையே இல்லை. நான் நட்சத்திர ரீதியா பிரிக்கும் போது ஒரு பாவம் மட்டும்தான் தொடர்பு கொள்ளும். அப்போ ஒரு பாவம் மட்டும் தொடர்பு கொள்றதுனால முதல்ல நீங்க என்ன செய்யுங்கன்னா, ஒண்ணு ஃபர்ஸ்ட் என்ன குறிக்கிறீங்க, அந்த பாவத்திற்கு பலன் சொல்றீங்க. எழுதலாம் அவசியம் இல்லை. அந்த பாவத்திற்கு பலன் சொல்லுங்க. அந்த பாவத்திற்கு பலன் எப்படி சொல்றீங்க, அந்த பாவத்திற்கு பலன் எப்படி சார் சொல்றீங்க, கிரகத்தை வச்சு சொல்றீங்க. கிரகத்தை வச்சு சொல்றீங்க. இப்ப இந்த ஜாதகருக்கு குரு 5 தொடர்பு பண்ணதுனால இப்படி சொல்றோம். இதே நீங்க சனின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கிறீங்க, அப்படியே பலனை மாற்ற வேண்டியிருக்கும். பெரிய சுகவாசி, பெரிய சோம்பேறி, தூங்குனானே எந்திரிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஆமா. ஏன்னா எதுலையுமே என்ன சொல்றோம், ஸ்லோவா செயல்படக்கூடிய பிளானட். 5 வேற உட்காந்துருச்சு. 5ன்னா சுகவாசின்னு அர்த்தம். அடுத்து என்ன சொல்லுவீங்க, பெரியவங்களை கண்டா ரொம்ப இறக்க கொண்டுலாம் இருக்கு. பெரியவங்களுக்கு ஏதாவது செய்யணும் வைக்கணும்லாம் ஆசைப்படுவீங்க சார். கிராம சார்ந்த வாழ்க்கை விரும்புவீங்க தெரியுங்களா, பழமையை விரும்பக்கூடியவங்க. இந்த மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா பலனையே அப்படியே மாத்திரம். அப்போ ஒரு விஷயத்துல குரு 5க்கும் சனி 5க்கும் என்ன வருது, 6ஆம் பாவம் வேலை செய்யாது. முடி கொட்டாது. முடி நிறைய இருக்கும் சார் உங்களுக்கு. முடி கொட்டாது, டேண்ட்ரூஃப் வராது, ஸ்கின் அலர்ஜி வராது. ஏன்னா 1ஆம் பாவம் என்பது மற்ற 11 பாவங்களையும் இயக்கக்கூடியது. 1ஆம் பாவத்திலே சனி 5ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளுது. அப்ப என்ன சொல்றோம், ஒவ்வொரு விஷயங்களையுமே அந்த பாவங்கள் ரீதியாக 4 விதமா பலன் சொல்லுங்க. நேரடியாக அந்த பாவத்திற்குரிய பலன் ஒண்ணு. 2வது என்ன எழுதுறீங்க, அந்த பாவம் எந்த பாவத்திற்கு 8ஆம் பாவமாக செயல்படுகிறதோ, எந்த பாவத்திற்கு 8ஆம் பாவமா செயல்படுதோ அதை நீங்க சொல்லுங்க. அதை தான் என்ன சொல்றேன்னா, அடுத்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் கொடுப்பேன். ஏன்னா எனக்கு பிராக்டிஸ் பண்ணிடணும். எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணி, சார் பாவங்களை பிரச்சனையே இல்லை சார், நான் நாளையுமே மனமலன்னு சொல்லிடுவேன் சார். அந்த பாவத்துக்கு பலன் சொல்லிடுவேன். அடுத்து அந்த பாவம் எந்த பாவத்திற்கு 4ஆ வேலை செய்யுமோ அந்த பாவம் கொஞ்ச நாள் தான் அனுபவிக்க முடியுங்கிறதையும் சொல்லிடுவேன். அடுத்து அது எந்த பாவத்துக்கு எதிராக வேலை செய்யுதோ அந்த பலனையும் சொல்லிடுவேன் சார். அடுத்து அது எந்த பாவத்தை தடுக்குமோ அதையும் சொல்லிடுவேன் சார். நீங்க சொன்னது மாதிரி 4 பாவத்துக்கு நான் பலன் சொல்லிடுவேன் அப்படின்னா நீங்க எலிஜிபிலிட்டி ஜாதகம் பார்க்கறதுக்கு ரெடி. ஏன்னா மற்றதெல்லாம் சும்மா ரூலிங் பிளானட் போறது எப்படியா எடுத்துருவீங்க. ஏன்னா மேக்சிமம் இப்போ உள்ள காலங்கள் எல்லாம் கரெக்டா எடுத்துருவாங்க. அதுக்கு முன்னாடி 1-2 இருந்தா கூட அது வாக்கிய பஞ்சாங்கத்துல இருந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லித்தரேன். உதயாத நாளைக்கு எப்படி பாக்குறது அதெல்லாம் உங்களுக்கு அது சொல்லித்தரேன். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. லேட்டா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா சார் இது எப்படின்னு மட்டும் சொல்லுங்க சார் அப்படின்னா காதி விகாதியில போட்டு நீங்க எடுத்துட்டு போயிடலாம். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதுக்குமே உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது மாதிரி 99 நபர்கள் பக்கத்துல உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு இருக்கேன். 99% இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் இருக்கு, உங்களுக்கு லேப்டாப் இருக்கு, சாஃப்ட்வேர் இருக்கு. அது உங்களுக்கு பார்த்து சொல்லி கொடுத்துரும். காதி விகாதி கால்குலேட் பண்றதுல இருந்து எல்லாமே சொல்லி கொடுத்துரும். அது ஒன்றும் நீங்க பயப்பட தேவையில்லை. ஆனா இது நீங்க தான் சொல்லணும். இந்த பலனுங்கிறத நீங்க தான் சொல்ல முடியும். ஆளுங்கிரகங்கள் நீங்க சாஃப்ட்வேர் வச்சு பண்ணிடலாம். ஒரு ஜாதகத்தை கணிக்கிறது சாஃப்ட்வேர் பண்ணிடலாம். தசாபுத்திகள் சாஃப்ட்வேர் சொல்லி கொடுத்துரும். நட்சத்திரங்கள் சாஃப்ட்வேர் பிரிச்சு கொடுத்துரும். கிரகங்களையும் 12 பாவங்கள் 9 கிரகங்களுக்கு எடுத்து கொடுத்துரும். பலன் சொல்றது யாரு, அதுவும் சாஃப்ட்வேரே சொல்லிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் சாஃப்ட்வேரே சொல்லிட்டா சரி, இங்க வேலையே இல்லாம போயிடும், மனிதர்களுக்கு வேலையே இல்லாம போயிடும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன சொல்றோம்,
ஏன் இங்க மட்டும் திருமண பொருத்தத்துக்கு நான் போடுறதே இல்லைங்கிறேன்? திருமண பொருத்தம் போட முடியாம இருக்கு. ஒரு சாஃப்ட்வேர்ல திருமண பொருத்தம் இன்ஸ்டால் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. திருமண பொருத்தங்கிறது ஒருத்தருடைய வாழ்க்கை. இங்க ஒரு ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் வராதுங்கிறான். பலனே சொல்ல முடியாதுங்கிறான். அப்புறம் திருமண பொருத்தம் மட்டும் எப்படி 2 ஜாதகத்தை எப்படி கம்பேர் பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு பாவமும் ஒரு தன்மையை கொண்டது. இருவருடைய வாழ்க்கை அது. ஒருத்தருடைய வாழ்க்கையை போய் நம்ம எப்படி கம்ப்யூட்டர்ல திருமண பொருத்தம் போட்டுற முடியுமா? சொல்லுங்க. பழைய முறை மாதிரி அதுவும் சேம். அதான் நான் சொல்றேன், கேபிங்கிறது பாரம்பரியத்தை விட ரொம்ப மோசமானது. அதாவது ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்துட்டு தெரியாம இருக்கிறது வேற, நான் எல்லாமே தெரியும் சொல்லிட்டு தெரியாம இருக்கிறது வேற. இந்த 2 விஷயத்துக்கு வித்தியாசம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் கற்றுக்கொண்டது பாரம்பரியம் தான். அதனால நான் அதுல என்ன இருக்கோ அதை சொல்ல முடியும் என்னால. இதுல நீசம் இருக்கு, பார்வை இருக்கு, ஆட்சி இருக்கு, உச்சம் இருக்கு, பரிவர்த்தனை இருக்கு, சேர்க்கை இருக்கு, பாம்பு கிரகங்கள் உள்ள சிக்கிய கிரகங்கள் இருக்கு. அதை வச்சு சொல்றேன் சார் பலன். எனக்கு அவ்வளவுதான் தெரியும். அதனால எனக்கு பாரம்பரியம், அதன் ரீதியாக நான் உங்களுக்கு பலன் சொல்றேன்னா ஓகே. நான் கேபி என்பது உயர்கணித ஜோதிடர், நான் பெரிய லெவல் ஆள்னா, பெரிய ஜோதிடர்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அடுத்த லெவலுக்கு வந்துட்டோம்னு சொல்லிவிட்டு திரும்ப அதையே தான் நம்ம பண்ணும் பொழுது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, நம்ம பெரிய லெவலில் தப்பு பண்றோம்னு அர்த்தம். காரணம் என்ன? ஒருவருடைய வாழ்க்கையை ஒருத்தர் ஜாதகம் மாதிரி உலகத்துல யாருக்குமே இருக்காதுங்கிறோம். அப்ப யாருக்குமே இல்லாத ஜாதகத்தை நம்ம எப்படி பலன்கள் வந்து எப்படி நம்ம வந்துட்டு ஆடியோ மூலமோ வீடியோ மூலமோ நம்ம சொல்ல முடியாது. இந்த ஜாதகம்னா இந்த ஜாதகம் மாதிரி இந்த உலகத்துல யாருக்குமே கிடையாது. ஒரே சிவகுமார் தான், ஒரே பாண்டீஸ்வரி தான், ஒரே உஷா தான், ஒரே கோபாலகிருஷ்ணன் தான், சரிங்களா? ஒரே விஜய் தான். அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த உலகத்துல உங்களை போல யாருக்குமே இருக்காதுங்கிறேன். அப்படி யாருக்குமே இல்லாத பொழுது உங்களுக்கு ஒரு இணை சேர்க்கும் பொழுது அதனுடைய அந்த திருமண பொருத்தங்கிறது நம்ம வந்து சாஃப்ட்வேர்ல கொண்டாடவே முடியாது. ஏன்னா அவருடைய பேச்சு திறன் எப்படி இருக்குங்கிறத இவருடைய பேச்சு திறனும் அவருடைய பேச்சு திறன் ஒத்து போகுமா? இவருடைய சிந்தனைகளும் அவருடைய சிந்தனைகளும் ஒத்து போகுமா? இவருடைய மனசும் அவருடைய மனசும் ஒத்து போகுமா? இவருடைய வாழ்க்கை கூட்டு குடும்பத்துக்கு ஒத்து போகுமா? இல்ல தனிப்பட்ட வாழ்க்கையை விரும்புறாரா? இவருடைய நோய் என்ன? அவருடைய நோய் எப்படி இருக்கு? இவருடைய சந்தோஷம் எப்படி இருக்கு? இவருடைய ஆயுள் எப்படி இருக்கு? அவருடைய ஆயுள் எப்படி இருக்கு? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு உலகத்துல. திருமணங்கிறது என்ன சும்மா பேருக்கு பொருத்தம் பார்த்துட்டு போற 10 பொருத்தம் பார்த்துட்டு நம்ம பழைய முறையில குறிச்சு கொடுக்குற மாதிரி முறைன்னு நினைக்கிறீங்களா? அதனால அது எதுவுமே இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. அதனாலதான் என்ன சொல்றேன்னா, இதை கொஞ்சம் நீங்க உள்ள ரசிச்சு பலன் சொல்லி பாருங்க. இல்லைங்கிறதே வராது, இல்லைங்கிறதே இருக்காது. அந்த அளவுக்கு துல்லியமா சொல்ல முடியும். அப்ப நீங்க 4 விதமா பலன் சொன்னாவே போதும். என்னென்ன ஒரு என்ன பாவம் தொடர்பு கொள்ளுதோ, இந்த வீட்டுல 2ஆம் வீடு சூரியன். இப்ப 2ஆம் வீடு சூரியனுங்கிற பொழுது இந்த ஜாதகரை பொறுத்தளவுல 2ஆம் வீட்டுல வந்து 2ஆம் வீடே தொடர்பு கொள்ளுது, 2ஆம் வீடே தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கணும். அப்ப நீங்க 2க்கு மட்டும் பலன் சொன்னா போதும், 2க்கு மட்டும் பலன் சொன்னா போதும். சூரியன் 2. அப்ப நீங்க தாராளமா சொல்லலாம், அரசாங்க பணம், தந்தை வழியாக கிடைக்கக்கூடிய பணம், அரசியல் மூலமாக கிடைக்கக்கூடிய பணம், அதிகாரத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பணம், இதெல்லாம் வந்து நிச்சயமாக கிடைக்கும். அப்ப 2ஆம் பாவம்னு வரும் பொழுது அது எதெல்லாம் தடுக்க பாக்குது? பெரிய லெவல்ல என்ன செய்வாங்க, யாரையும் ஈர்க்கும் அளவுக்கு பேசக்கூடிய திறன் இருக்காது. ஏன்னா 7ஆம் பாவத்திற்கு அது 8ஆம் பாவமாக செயல்படுகிறது. பிறருடைய கருத்துக்களை வாங்கி கொண்டு பிறகு பேச வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது. பிறரை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை கம்மியாக இருக்கும். தான் சொல்லக்கூடிய கருத்துக்களால் பிறர் புண்படுவார் அப்படிங்கிறத பத்தி யோசிக்க மாட்டாங்க. ஏன்? 2ஆம் வீடு என்பது 7ஆம் வீட்டுக்கு 8ஆக வருகிறது. 7ஆம் வீடுங்கிறது சமூகம், பிறர், தான் சந்திக்கக்கூடியவர்கள், வாடிக்கையாளர். 2ஆம் வீடுங்கிறது யாருக்கு 12ஆம் வீடா செயல்படுகிறது? 3ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடா செயல்படும். பிறர் மனதை பற்றி எனக்கு கவனம் இல்லை, பிறர் என்ன நினைப்பாருன்னு எனக்கு அதை பத்தி சிந்திக்கணும்னு அவசியம் இல்லை. பேச்சில் எனக்கு ஒரு மாற்றம் இருக்காது. 3ஆம் பாவம் என்பது மாற்றங்களை கொடுக்கக்கூடியது, 2ஆம் பாவம் என்பது மாற்றத்தை தடுக்கக்கூடியது. 3ஆம் பாவம் என்பது புத்திசாலித்தனமாக பேசுவது, 2ஆம் பாவம் என்பது புத்திசாலித்தனத்தை தடுக்கக்கூடியது. 11ஆம் வீட்டுக்கு 4ஆம் பாவமாக விளங்கும். என்னுடைய பேச்சின் மூலமாக பிறரை திருப்திப்படுத்த வேண்டும் எனக்கு அவசியம் இல்லை. அப்ப 4 பலனை சொல்லுங்க போதும். பணம் கையில இருக்குமானா இருக்கும். ஏன்னா 2ஆம் பாவம் செயல்படுது, 2ல இருக்கு. நான் எதையெல்லாம் விரும்ப மாட்டேன், இந்த பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் எனக்கு இருக்கு. என்னுடைய பேச்சில், என்னுடைய செயலில் அப்படின்னு இருக்குன்னா எதையெல்லாம் தடுக்குது, எதையெல்லாம் எதிர்க்குது, எந்த பாவங்களுக்கு பெரிய லெவல்ல முக்கியத்துவம் கொடுக்காது, இந்த விஷயங்களை தெரிஞ்சா போதும். அத பாவத்தின் ரீதியாக சொல்லி சொல்லி பழகுங்க. பாவத்தின் ரீதியாக சொல்லி சொல்லி பழகுங்க. இப்ப 3ஆம் வீட்டுல சுக்கிரன் இருக்கு. இந்த சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் வீட தொடர்பு. என்ன பலன் சொல்லலாம் சொல்லுங்க?
கோபாலகிருஷ்ணன். ஏன் மற்றவங்கள பேச மாட்டீங்க? ஜாதகம் வந்து சொல்றதுக்கு மெயினா நிறைய திறமைகளை வளர்த்துக்கிட்டா பத்தாது. நல்லா புரிஞ்சுக்கிறேன். நிறைய முறை நான் பாரம்பரியத்திலே சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, ஜாதகம் படித்து அறிவை வளர்த்துக் கொள்வதால் மட்டும் ஒருத்தர் பிரபல ஜோதிடர் ஆயிட முடியாது. அந்த கற்ற வித்தையை தெளிவா வந்து வெளியே விளக்க தெரியணும். அதுதான் 2ஆம் பாவம். அந்த விளக்க தெரியறதுக்கு லக்ன பாவம் நல்லா செயல்படணும். 1ஆம் பாவம் அது எப்பெல்லாம் அப்பப்ப கேட்குதோ எடுத்து கொடுக்கணும். மூளை வந்து டக்குன்னு ஏப்பா நீ இதை சொல்லுப்பான்னு எடுத்து கொடுக்கணும். இது லக்ன பாவம். அப்ப நீங்க என்ன செய்யணும்னா முதல்ல பேச பழகணும். பேச பழகினாத்தான் ஜோதிடங்கிறது உங்களுக்கு ஈஸியா வரும். இப்ப 3ஆம் பாவத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்காரு. 8ஆம் வீட தொடர்பு கொள்ளுது. என்ன பலன் சொல்லலாம் சொல்லுங்க? என்ன பலன் சொல்லலாம்? புது மாணவர்கள் சொல்லுங்க. பாண்டீஸ்வரி மேடம் சொல்ல முடியுமா? பாண்டீஸ்வரி மேடம் இருக்கீங்களா? இருக்க சார். சொல்லுங்க மேடம். 3ஆம் வீடுங்கிறது சுக்கிரனே உட்கார்ந்துருக்கு. 3ஆம் வீட்டை இயக்கக்கூடிய அதிகாரம் சுக்கிரனுக்கு இருக்கு. நீங்க ரிசல்ட் பார்த்துட்டோம். ரிசல்ட் வந்து 8 வந்துருச்சு மேடம். 8ஆ இருந்தா என்ன பலன் சொல்லலாம் மேடம்? சார் சொகுசான பயணம் செய்யறதுல பிரச்சனை இருக்குமா சார்? சொகுசான பயணங்கள். சொகுசுங்கிறது எந்த பாவம்? 5 5 ஏதாவது வந்திருக்காங்க? இல்ல சார். அப்ப பயணத்துல பிரச்சனை இருக்கும். பயணத்துல பிரச்சனை இருக்கும். வேற சரி, ஒரு ஆண் ஜாதகம்னு வச்சுக்கிறோம். ஒரு 25 வயசு பையனுடைய ஜாதகம் உங்கள்கிட்ட பார்க்க வர்றாரு. 3ஆம் வீட்டுல சுக்கிரன் இருக்கு, 8 இருக்கு. சொல்லுங்க. ஒரு 25 வயசு பையன் 3ஆம் வீட்டிலே சுக்கிரன் உட்கார்ந்துருக்கு, 8 வருது. அதான் என்ன சொல்றேன்னா, பலன்கள் படிக்கிறது முக்கியம் இல்ல, சூழ்நிலைக்கு தகுந்தவாறு கரெக்டா என்ன செய்யணும்னா அந்த டயத்துல பயன்படுத்த தெரியணும். நான் 25 வயசு பையன்ட்டேன், சுக்கிரன் 8ஆம் வீடு 3ஆம் வீட்டுல உட்கார்ந்துருக்கேன்ட்டேன். சொல்லுங்க. எதிர்பாலினத்தின் மீது ஒரு ஈர்ப்பு இருக்காதுங்க சார். எதிர்பாலினத்தின் மீது ஒரு ஈர்ப்பு இருக்காது. எதிர்பாலினங்கிறது எந்த பாவம்? பெண்களால பேரை கெடுத்துக்கிறாரு. பெண்களால் பேரை கெடுத்துக்கிறோம். கரெக்டான ஆன்சர். ஓகே, வேற எதிர்பாலினம் சார் மனைவி கூட போகும்போது பயணத்துல மனைவி கூட போகும்போது பிரச்சனை, சண்டை வரும் சார். மனைவியோட போகும்போது வாக்குவாதங்கள் வரும். ஓகே, சரி. சண்டை நான் 25 வயசு பையன் சொன்னேன். சார் செல்போன்ல அடிக்கடி பெண்கள்கிட்ட பேசினாக்க பிரச்சனை இவருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். செல்போனுங்கிறது எந்த பிளானட்? இல்ல, செல்போனுங்கிறது எந்த பிளானட் சும்மா சொல்லுங்க. இப்படி எடுத்துட்டேன் சார். அவங்க சொன்னதுல வந்து பெண்கள் சொன்னாங்க, பயணங்கள் சொன்னாங்க. ரைட், ஓகே. செல்போனுங்கிறது எந்த பிளானட் சொல்லுங்க. படிச்சிருக்கீங்க. புதன் தானே? இங்க புதன் ஏதாவது வந்திருக்கா? சுக்கிரன் வந்திருக்கு சார். சுக்கிரன் வந்திருக்கு. ஓகே. 3ஆம் வீட்டுல என்ன இருக்கு? பழைய முறையில என்ன படிச்சிருப்பீங்க? தைரியம், வீரியம்னு ஒரு வார்த்தை படிச்சீங்களா? ஆமா சார். இந்த வீரியம்ங்கிறது என்ன சொல்லுவோம்? ஆண்மை பெண்மை. புரியுதுங்களா? நீங்க சுக்கிரனுங்கிறது மனம் படைத்தவர். பெண்களுக்கு மனம் படைத்தவரா? மென்மையான மனமுடையவரா சார்? அது எப்படி 8ஆம் வீடு வரும்போது மென்மையான மன உடையவர்னு எப்படி சொல்லுவீங்க? பாவம் தான் கெட்டு போச்சே. சொல்லுங்க. 3ஆம் வீடு சுக்கிரன் 8, பெண்களால் அவமானப்பட வேண்டியிருக்கு. ரைட், ஓகே. பயணங்கள் போகும்போது மனைவியோடு சண்டைகள் வரும், கடுமையான வாக்குவாதங்கள் வரும், 8ன்னு வர்றதுனால. ஓகே, வேற என்ன சொன்னீங்க? எந்த பாவம் எந்த கிரகத்தோட தொடர்பு கொண்டதுன்னு கொஞ்சம் பேசி பாருங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்க சொல்லும் பொழுது அதன் ரீதியாக மனம்னு ஒண்ணு இருக்கு. ஒரு பெண்ணோட தொடர்பு கொள்ளும் பொழுது மனதனுடைய ஈடுபாடுன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு பெண்ணோட பேசும்போது மனதனுடைய ஈடுபாடுன்னு ஒண்ணு இருக்கு. இங்க எல்லாமே நெகட்டிவா இருக்கு, பாசிட்டிவா இல்லை. நான் ஒரு பிள்ளைய பார்த்தேன்னா, நான் ஒரு பிள்ளைய பேசினேன்னா, இல்லை நான் பெண்ணோட ஒரு தாம்பத்தியம் வைக்கிற அளவுக்குலாம் என்னுடைய மனசு ஈடுபாடு இருக்குமான்னா, எந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்கும், எந்த அளவுக்கு பயம் இருக்கும். அங்கே 8ன்னு வந்துருச்சு, சுக்கிரன் வந்துருச்சு. புரியுதுங்களா? சுக்கிரன் தான் இயக்குறாரு. நான் இப்போ போன இந்த பிகினிங்ல சொன்னது மாதிரி ஒரு சின்ன குழு கூட சொல்றேன். அதாவது எப்ப பயன்படுத்தணும் அப்படிங்கறது சொல்லும் பொழுது உங்களுக்கு கேதுவே 8 தொடர்பு கொள்ளுது. சுக்கிரனை சார்ந்து கேது அப்படிங்கிற பொழுது இவருக்கெல்லாம் எப்படி இருக்கும்? மனசு எதை நோக்கி போகும்? அனுபவிக்கணும் தோணாது.
ஒரு பெண்ணை அனுபவிக்கணும்னு தோணாது. கொடூரமாக வக்கிர புத்தின்னு சொல்றது, வக்கிரமாக அனுபவிக்கணுங்கிற புத்தி இருக்கும். வக்கிரத்துக்கும் அனுபவிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. சுகமாக அனுபவிக்கிறதுக்கும் வக்ர புத்திக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு பெண்ணை வக்ரமா பாக்குறதுக்கும் ஒரு பெண்ணை சுகமா பாக்குறதுக்கு நல்லபடியா பாக்குறதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஆனா நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், பாவத்தை இயக்கக்கூடியது எதுவோ அதைத்தான் நீங்க மெயின் பண்ண ஒழிய மத்ததெல்லாம் சப்போர்ட்டிவ் பிளானட். நான் அடுத்தடுத்து போக போக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆனா முதல்ல இதுல நீங்க ட்ரைனிங் எடுங்க. நீங்க இதுல ட்ரைனிங் எடுக்காம ஜம்ப் பண்ணிட்டு சார் நான் நட்சத்திரம் பார்த்து சொன்னேன் சார், உபநட்சத்திரம் சேர்த்து சொல்றேன் சார், சொல்லுங்க, அதுதான் கரெக்டான முறை. ஆனா நீங்க இதுலயே ஜெயிக்கலைன்னா அங்க ஜெயிக்க முடியாது. நான் என்ன சொல்லியிருக்கேன், முதல்ல உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், ஒரு பாவம் பலன் பார்க்கும் பொழுது 4 விதமா பாருங்கன்ட்டேன். இப்ப யாராவது அதை பத்தி நீங்க பேசுனீங்களா? நான் சொல்லி அடுத்த பாவத்துக்கு பலன் கேட்கிறேன். இந்த 8ஆம் பாவம் எப்படி செயல்படும்னு எத்தனை பேர் சிந்திச்சீங்க சொல்லு. யாராவது மனச்சாட்சியை தொட்டு நீங்க சொன்னது மாதிரியே நான் 4 ரூல்ஸையும் யோசிச்சேன் சார் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். இப்ப இருக்கிறதுல 22 பேர் இருக்கீங்களே, இந்த 22 பேர்ல நீங்க சொன்ன உடனே நான் டக்குன்னு யோசிச்சேன் சார், 8ஆம் பாவத்தினுடைய பலனை ஃபர்ஸ்ட் சொல்லுவான். 8ஆம் பாவம் யாருக்கு 8ஆ வேலை செய்யும்? அது 1ஆம் வீட்டுக்கு 8ஆ வேலை செய்யும் சார். அதனால நான் அதை பத்தி ஒரு பலன் நினைச்சேன். அடுத்து 8ஆம் வீடு பாத்தீங்கன்னா 9ஆம் வீட்டுக்கு 12ஆ வேலை செய்யும் சார், அதுக்கு ஒரு பலன் சொல்லலாம் நினைச்சேன். அடுத்து சார் 8ஆம் வீடு பாத்தீங்கன்னா எனக்கு 5ஆம் வீட்டுக்கு பாத்தீங்கன்னா அது 4ஆம் வீடா செயல்படும் சார், அதை பத்தி கொஞ்சம் யோசிச்சேன். அப்படின்னு இருக்கவங்க இப்ப ரீசெண்டா நான் கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு அடுத்த ஒரு பலன் கேட்கிறேன். யாராவது யோசிச்சீங்களா? சொல்லுங்க, மனச்சாட்சி தொட்டு சொல்லுங்க. அதுக்காக நான் நினைச்சேன் சார்ன்னு சொல்லக்கூடாது. அப்ப யாருமே நினைக்கல, அப்படித்தானே? சொல்லுங்க, யாருமே நினைக்கல தானே? இல்ல சார், கால்குலேட் எந்த பாவத்துக்கு 8ஆ செயல்படும் 12ஆ செயல்படும் பார்த்தோம். பட் அதுக்கு என்ன பலன் சொல்லுங்கிறத யோசிச்சிருக்கதான் டைம் ஆகுது சார். யோசிச்சீங்களா? யோசிச்சாவே போதும். நான் கேட்கறது ஆமாம், கண்டிப்பா நீங்க சார். பலன் சொல்ல